ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற முதல் சென்டென்ஸ், கொஞ்சம் பரிதாபம் காமி, கொஞ்சம் இறக்கம் காமி, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் அவங்களும் பாவம், கொஞ்சம் பரிதாபம் காமியே, கொஞ்சம் இறக்கம் காமியே அப்படிங்கிறத ஷோ சம் பிட்டி. ஷோ சம் பிட்டி அப்படின்னா கொஞ்சம் பரிதாபம் காமி, கொஞ்சம் இறக்கம் காமி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்தது, எதுவும் சொல்லாதே. எதுவும் சொல்லாதே, அவனை எதுவுமே சொல்லாத, அப்படியே விட்டுரு. அதாச்சும் சொன்னாதானே கோவம் வருது அப்படிலாம் சொல்லுவாங்களே, எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்றத டோன்ட் சே எனிதிங். ப்ளீஸ் டோன்ட் சே எனிதிங் அப்படின்னா தயவுசெய்து எதுவும் சொல்லாத அவனைய அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ், ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இல்லையா? அப்போ தயக்கம் காமிக்காத, தயங்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தயங்காத, தயக்கம் காமிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சென்டென்ஸஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயக்கம் காட்டாத, தயங்காத அப்படின்னு சொல்றது தான் டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது, எனக்கு கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு தனியாக விடு, என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? என்னை கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்கிறது. இல்லைனா வந்து என்னை என்னை விட்டு கொஞ்சம் தனியாக விடு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு எனக்கு சம் ஸ்பேஸ் வேணும், ஐ நீட் சம் ஸ்பேஸும்பாங்க. அதை வந்து இன்னொரு விதமாக ப்ளீஸ் லீவ் மீ அலோன்னு சொல்லுவோம். இல்லைனா ப்ளீஸ் கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் மீ. அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் எப்படின்னா, லீவ் மீ அலோன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, தனியாக இருக்க மாதிரி. அதை அப்படி சொல்கிறது தான் ப்ளீஸ் கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் மீ. இல்லை அப்படின்னா ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அலோன்னா தனியாக விடுறது. அடுத்த சென்டென்ஸ், அவளுக்கு எல்லாம் தெரியும், அவள் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, பட் ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும், அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு எல்லாமே தெரியும், அவள் வந்து உங்ககிட்ட நடிக்கிறா, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்லலாம்? அவளுக்கு எல்லாம் தெரியும். ஷி நோஸ் எவ்ரி திங். நோஸ்னா தெரியும், ஷி நோஸ்னா அவளுக்கு தெரியும், எவ்ரி திங்னா எல்லாம் தெரியும். ஷி நோஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஷாப்பில் போனாலும் சரி, ட்ரெஸ் ஷாப்ஸ் போனாலும் சரி, உங்களுக்கு என்ன பார்க்கணும், உங்களுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? உங்களோட தேவை என்ன, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? தேவை என்ன, தேவை அப்படிங்கிறத ரிக்குவயர்மெண்ட் சொல்லலாம். வாட்ஸ் யுவர் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா உங்களோட தேவை என்ன அப்படின்னு கேட்குறது. உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி கேட்குறது தான் வாட்ஸ் யுவர் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ், நான் எதுவுமே செய்யலை. நான் எதுவுமே செய்யலை, இதை எப்படி சொல்வோம்? நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறத ஐ டிட் நத்திங். ஐ டிட் நத்திங் அப்படின்னா டிட்னா செய்யலை, ஸோ இது வந்து பாஸ்ட். ஸோ ஐ டிட் நத்திங் அப்படின்னா நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி அர்த்தம் உள்ளதா, ஒரு நல்ல டெசிஷனாக எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அர்த்தம் உள்ளதா, நல்ல டெசிஷனாக எடு, இது உன்னோட லைஃப் சம்மந்தமானது அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்? அர்த்தம் உள்ளதா எடு, நல்ல டெசிஷனாக எடு அப்படின்னு சொல்கிறது டேக் அ மீனிங்ஃபுல் டெசிஷன். டேக் அ மீனிங்ஃபுல் டெசிஷன் அப்படின்னா நல்ல டெசிஷனாக அர்த்தம் உள்ளதா எடு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கண்டினியூஸாக கொடுங்க. அப்போது தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.